ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரியில் தான் வந்து பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடி என்னென்ன படிக்கணும் அப்படின்றது. சிந்துவெளி நாகரிகமில் வந்து 6th டேர்ம் 1ல் லெசன் 3ல் வந்து சிந்துவெளி நாகரிகம் சொல்லிட்டு இருக்கும், அது படிக்கணும். அதுக்கப்புறம் 9th வந்து லெசன் 2, அதில் வந்து பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து பேஜ் நம்பர் 27லேருந்து 31 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நம்ம படித்தா போதும். 11th வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 11 to 17 அதில் மட்டும்தான் இருக்கும் சிந்துவெளி நாகரிகம் ரிலேட்டடாக, அது படிச்சுக்கணும். அப்புறம் 11th எத்திக்ஸ் புக்கில் வந்து சிந்துவெளி நாகரிகம் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்கோம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் ஒரே பாயிண்ட்ஸ் தான் வரும். சும்மா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ஈஸி தான். அப்புறம் குப்தர்களில் வந்து 6th டேர்ம் 3 லெசன் 3ல் வந்து குப்தர் வந்து பேஜ் நம்பர் 122லேருந்து 130 வரைக்கும் பேஜ் நம்பர் இருக்கும். அது மட்டும் குப்தர்களுக்கு படித்தா போதும். அதுக்கப்புறமேட்டு அந்த வர்த்தகர்கள் அந்த மாதிரிலாம் வருவாங்க, அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து லெசன் 7 குப்தர்கள், அது மட்டும் படித்தா போதும். 12th எத்திக்ஸில் வந்து லெசன் 5 பேஜ் நம்பர் 95லேருந்து 100 வரைக்கும், அது ரிலேட்டடாக 100ன்றது 101 வரைக்கும் இருக்கும், அது படித்தா போதும். அப்படி நீங்கள் இங்கே படிக்கலை, 12th எத்திக்ஸில் இந்த குப்தர்கள் நீங்கள் படிக்கலைன்னா இதில் ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்திய சமூக பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, அதில் வந்து இந்த லெசன் கவர் ஆகும். அதனால் நீங்கள் இங்கே படிக்கலைன்னா இதில் கவர் பண்ணிடலாம் அதை. அப்புறம் டெல்லி சுல்தான்கள், அது வந்து 7th லெசன் டேர்ம் 1, அது 7th புக்கில் டேர்ம் 1ல் 4th லெசனாக வந்து டெல்லி சுல்தானியம் இருக்கும், அது படிக்கணும். அப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து அரேபிய துருக்கியர் வருகை, இதில் வந்து பேஜ் நம்பர் 154லேருந்து 168 வரையும் படித்தா போதும். ஏன்னா இது வந்து அவங்களுடைய வம்சம், அடிமை வம்சம், கில்ஜியர் வம்சம், அந்த மாதிரி வம்சம் ரிலேட்டடாக இருக்கும். அந்த இதுவெல்லாம் படித்தா போதும். மற்றபடி வேறு இதுவெல்லாம் அவ்வளோவா படிக்க வேணாம். அப்புறம் முகலாய அரசர் வந்து 7th டேர்ம் 2 லெசன் 2ல் வந்து முகலாய பேரரசு. அப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் 14th லெசனாக இருக்கிற முகலாய பேரரசு, இது ரெண்டும் படிக்கணும். மராத்தியர்கள் வந்து 7th டேர்ம் 2 3rd லெசன் மராத்தியர்கள் இருப்பாங்க. அப்புறம் 11th ஹிஸ்ட்ரியில் 15th லெசனில் இருக்கும், இது வந்து மராத்தியர்கள் ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் விஜயநகரம் பாமணி அரசுகள், 7th டேர்ம் 2ல் லெசன் 1ல் பாமணி அண்டு விஜயநகரம், 11th ஹிஸ்ட்ரி 12th லெசனில் பாமினி அண்டு விஜயநகரம். இது வந்து நமக்கு சிலபஸ் ரிலேட்டட் இப்போ இல்லை, இருந்தாலும் அது அப்போ இருந்த சிலபஸில் இருந்ததால் இது வந்து சும்மா நம்ம படித்து வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப இல்லாமல் சும்மா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படின்றது மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். அப்புறம் தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாடு வளர்ச்சியின் மாற்றங்கள் தொடர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து 6th டேர்ம் 3 4th லெசனாக இருக்கும், தென்னிந்திய அரசுகள். இது வந்து யூனிட் 6ல் வந்து கவர் ஆகும். இதில் வந்து நான் யூனிட் 6ன்னு போட்டிருக்கிறதுலாம் வந்து யூனிட் 6 வந்து கவர் ஆகிடும். அப்புறம் இது வந்து நம்ம யூனிட் 6ன்றது நம்ம பழைய சிலபஸ் படி யூனிட் 8ன்னு சொல்லுவோம், இப்போ வந்து இது யூனிட் 6ன்னு சொல்கிறோம். அப்புறம் 6th லெசனில் அது 6th புக்கில் வந்து டேர்ம் 1ல் வந்து 4th லெசனாக இருக்கிற தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். 7th புக்கில் டேர்ம் 1 3rd லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள். 9th புக்கில் 3rd லெசனும் அப்புறம் 7th லெசனாக இருக்கிற தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடு, இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும், இது ரெண்டும் வந்து 9th புக்கில் இருக்குது. இதில் இது மட்டும்தான் வந்து யூனிட் 6ல் கவர் ஆகும், 3rd லெசன் மட்டும். அப்புறம் 11th புக்கில் ஹிஸ்ட்ரியில் வந்து 5th லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், 9th லெசனில் தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி, 11th லெசனில் பிற்கால சோழரும் பாண்டியர்களும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நான் யூனிட் 6 போட்டிருக்கிறது மட்டும்தான் யூனிட் 6ல் கவர் ஆகும், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இங்கே படிச்சிட்டிங்கன்னா யூனிட் 6ல் வந்து நீங்கள் சும்மா ரிவைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, இது வந்து 12th எத்திக்ஸ் புக்கில் தான் வந்து 2 லெசனுமே இருக்கும், ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன். இந்தியாவின் பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
அப்புறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் வந்து டேர்ம் 1ல் வந்து ஃபஸ்ட் லெசன் 7th லெசனாக கவர் ஆகும். பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் பாலிட்டின்னு போட்டிருக்கிறது வந்து இது பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கும் சிலது, அதனால் இதை படிச்சுக்கோங்க. 7th லெசன் வந்து டேர்ம் 1ல் வந்து 7th புக்கில் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசனாக இருக்கும் சமத்துவம், இதுவும் பாலிட்டி ரிலேட்டடாக வந்து இருக்கும். 8th புக்கில் 3rd லெசனில் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன், இதுவும் வந்து பாலிட்டி ரிலேட்டடாக. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப வந்து படிக்க வேணாம், ஓரளவுக்கு நான் படிச்சுக்கிட்டா போதும். இந்திய சமூக பண்பாடு 12th எத்திக்ஸ் 5th லெசனில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகள் கொடை, இதெல்லாம் நம்ம வந்து இங்கே படித்த பேரரசுகள் அரசர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன கொடை அந்த இதுவெல்லாம் வந்து அவங்களுடைய பண்பாடு இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி 10th லெசனில் வந்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, இந்த மாதிரி கொடைகள் அந்த பேரரசருடைய கொடை அப்புறம் பண்பாடு இதை பற்றின ரிலேட்டடாக தான் வந்து இதில் இருக்கும். அதனால் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியோடைய வேர் டு ஸ்டடி. இது வந்து ஏற்கனவே நம்ம சில டாபிக்ஸ்லாம் வந்து இப்போ ஏற்கனவே படித்தவங்க படிச்சுட்ருப்பாங்க, இதில் ரிவைஸ் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது வந்து இப்போ புதுசாக படிக்க போகிற ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இந்த புக் இது வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம படிக்க போகிறது யூனிட் 6லேயே கவர் ஆகும். இதில் ஐஎன்எம்னு ஒன்று வரும், அதுவும் வந்து யூனிட் 6ல் கவர் ஆகும். அதனால் நம்ம இதெல்லாம் படிக்கும்போது யூனிட் 6ம் வந்து கவர் ஆகிறதுனால நமக்கு வந்து யூனிட் 6 படிக்கும்போது கொஞ்சம் ரிவைஸ் கொடுக்குற மாதிரி ஈஸியாக தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த ஜான்வரி மந்த்லேயே வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால் யாரும் வரி பண்ணிக்க வேணாம், நான் இன்னும் 6 மந்த் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு படித்து தான் ஆகணும். கொஞ்சம் எல்லோரும் காலையில் 4 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துக்கணும். அதுமாரி படிக்கும்போது வந்து காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சி படிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் வந்து படிக்கிறவங்க வந்து சும்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்கிற மாதிரி வேணால் கொஞ்சம் கேப் விட்டு படிங்க. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்கும்போது நமக்கு வந்து எப்படி படிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குன்றதே தெரியாது. ஏதோ நம்மளும் படிச்சுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர்த்து நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்றதே நமக்கு தெரியாது. அதனால் ஜிஎஸ்க்கு இவ்வளோ டைம், ஜிஎஸ்க்கு ஒரு 3 to 4 hours கொடுங்க, தமிழுக்கு வந்து ஒரு 2 hours, மேக்ஸுக்கு ஒரு 2 hours, இந்த மாதிரி ஒரு கொடுத்து படிங்க. நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு படிங்க. ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா நானும் சில டைம் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஏதோ நான் நிறைய சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கே படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் இனி படிக்க போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் டைம் விட்டு படிங்க. ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour பிரேக் விட்டு திருப்பி வந்து அந்த ஜிஎஸ்க்கு படிங்க, இந்த மாதிரி படிங்க. அப்புறம் ஒரு மதியம் டைம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு மேக்ஸ் பாருங்கள். ஒரு 2 to 4 டைம் ஓ கிளாக்குள்ளே வந்து மேக்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு 1 hour கேப் விட்டு ஒரு 7 to 8 7 to 9 10க்குள்ளே மோஸ்ட்டாக வந்து முடிக்க பாருங்கள். ஏன்னா 10க்கு மேலெல்லாம் படிக்காதீங்க, நமக்கு மைண்டு ஸ்டோரோட ஏதோ சும்மா அப்படியே ஓரலாக படிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நமக்கு என்ன படிக்கிறோன்றதே வந்து மனப்பாடம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு காலையில் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்கிறவங்களா இருந்தால் 5 மணிலேருந்து நைட்டு வந்து 10க்குள்ளே 10ன்றது 9க்குள்ளேயே முடிச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம பிரேக் விட்டு படிக்கிற மாதிரி படிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு படிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மறுநாள் அதை ரிவிஷன் ஓட்டி பாருங்கள். நம்ம ஒரு நாள் படிச்சுட்டு மறுநாள் அப்படியே வந்து வேறு லெசன் போயிட்டோன்னா நமக்கு வந்து முன்னாடி என்ன படித்தோன்றது தெரியாது. அதனால் முன்னாடி படித்ததை வந்து கொஞ்சம் ஒரு ஓரலாக ரிவைஸ் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் எடுத்து அடுத்த இதுவை வந்து படிக்க ஆரம்பிங்க. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி படிச்சுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வேர் டு ஸ்டடி. அடுத்து வந்து நம்ம பாலிட்டிக்கும் வந்து வேர் டு ஸ்டடி வந்து நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம வந்து எப்படியோ இந்த மந்த்துக்குள்ளே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என் கூட வந்து சேர்ந்து படிக்கிறவங்களா இருந்தால் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம சேர்ந்து படிக்கலாம் இதை.
அதனால் வரி பண்ணிக்காதீங்க. இது வந்து ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸி தான். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இயர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி அவங்க கொடுத்துருக்க தகவல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். யார் என்ன செஞ்சாங்க, யார் என்ன பண்ணாங்க இதுதான். ஆனால் இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு கனெக்ட் பண்ணி, ரிலேட்டட் பண்ணி அதை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேறு வழியும் கிடையாது இதில். அதனால் நம்ம இது கண்டிப்பாக கவர் பண்ணலாம். அதை வந்து பெருசாக வரி பண்ணிக்க வேணாம். அதுதான் நமக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இது எல்லாமே ஒரே இதுவில் இருக்கிறதால ரிலேட்டட் யூனிட் 6 இது எல்லாமே ரிலேட்டட் தான். அதனால் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது யூனிட் 6ம் கவர் ஆகும், ஐஎன்எம் படிக்க சொல்ல யூனிட் 6ம் கவர் ஆகும். இது எல்லாமே கனெக்ட் ஆகிறதால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். இங்கே படிக்கிறது அங்கே ரிவைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் வரி பண்ணிக்காதீங்க. நமக்கு வந்து என்ன எக்கனாமிக்ஸ் தான் வந்து கொஞ்சம் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதில் கொஞ்சம் நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் எக்கனாமிக்ஸ்மே வந்து நம்ம போகிறோம். அதனால் வரி பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து எப்படியும் மார்ச்சுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் தான் ஓட்ட போகிறோம். அண்ட் டே பை டே வந்து எப்போவுமே தமிழ் மறக்காதீங்க. தமிழும் மேக்ஸும் வந்து தினமும் படிச்சுட்டே இருங்க. ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ரீசனிங் இதிலெல்லாம் வந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் வந்து நான் ஏதாச்சும் எனக்கு நோட்ஸ் அதெல்லாம் கிடச்சிச்சின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எதனா ரீசனிங் சம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்து போடுறேன். அதையும் வச்சு நம்ம பார்க்கலாம். எல்லோரும் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து 3 எக்ஸாம்ஸ் வந்து விட்டுருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே வந்து நமக்கு விட்டுருக்காங்க. அதனால் எல்லோரும் வந்து கொஞ்சம் சின்சியராக படித்து இந்த இயர்க்குள்ளேயே நமக்கு வேலை கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு விட்டோம்னா நமக்கு வந்து இது வேலையும் லேட்டாக தான் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வருஷமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவோட இந்த ஒரு 6 மாதம் எஃபர்ட் போட்டு படிங்க போதும். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நம்மளால முடியாது அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நம்பி படிங்க. ஓகே, எல்லோரும் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். அப்படியே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைக்காச்சும் பண்ணுங்கள். தேங்க்யூ.